ஒரு அரசனை பத்தி, அவனோட வீரம், அதிகாரம், ஆட்சியை பத்தி யாராவது 1-2 புலவர்கள் சொன்னா பரவாயில்ல. சிலப்பதிகாரம், பெருநராட்சிப்படை, பெட்டினப்பாலை, 8 தொகை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், இந்த மாதிரி பல நூல்கள் எல்லாம் ஒரு அரசனை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா, அவனோட வீரத்தை பத்தி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தியே ஆகணும்னு பல பாடல்களை அவங்க அமைச்சிருக்காங்கன்னா, அந்த பெருமை எல்லாமே இவனுக்கே சேரும். இவனோட புகழ் எந்த அளவுக்கு பெருசுன்னா, கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை பொத்தப்பி, நெல்லூர், சித்தூர் இந்த இடங்கள் எல்லாம் ஆண்ட தெலுங்கு மன்னர்கள்லாம் நான் இந்த அரசனோட மரபுன்னு அவங்களோட கல்வெட்டுல பெருமையோட சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன அரசா இருந்த சோழ அரச மாபெரும் சோழ பேரரசா நிலைநாட்டின ஒரு அரசன் தான் இன்னைக்கு வரலாற்றுல புகழ்ந்து பேசுற பல சோழ மன்னர்கள்லாம் இவரோட வீரத்துக்கு முன்னாடி சின்னதா தான் தெரிவாங்க. இத்தனை புகழுக்கும் காரணமான அரசன் யாருன்னா திருமாவளவன். பெருமளத்தான்னு சொல்லப்பட்ட கரிகால சோழன். முதலாம் கரிகாலனுக்கு அப்புறம் 2-3 தலைமுறைக்கு அப்புறம் பிறந்தவர் தான் 2ஆம் கரிகாலன் சொல்ற திருமாவளவன். இவரை இளஞ்சிற்சென்னியோட மகன். இந்த இளஞ்சிற்சென்னின்ற மன்னன் நிறைய அழகான தேர்கள்லாம் வச்சிருப்பாராம். இந்த மாதிரி அழகான தேரெல்லாம் வச்சு பல அரசர்களை வென்றிருக்காரு. இந்த மாவீரனோட மகன் தான் கரிகாலன். இவரோட தந்தை ஒரு அரசர் இல்ல, அரசருக்கு இளையவர். அரசராகாமலேயே காலம் கழிச்சவரு. இருந்தாலும் அவரு மாவீரன். ஒரு சமயத்துல நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்திருக்கும் போது அவரோட மனசுல ஒரே கவலை தான் இருந்தது. அவரால் அரசராக முடியல. அவரோட அண்ணனும் அரசரா இருந்துட்டாரு. இப்ப இந்த நாட்டுக்கு ஒரு அரசர் இல்ல. நான் இருந்த அப்புறம் இந்த நாட்டு மக்களை காப்பாத்த போறது யாரு, சோழ அரச காப்பாத்த போறது யாரு, இந்த ஒரு கவலை மட்டும்தான் அவரோட மனசுல இருந்தது. இந்த நேரத்துல அவரோட மனைவியும் கருவுற்றிருந்தாங்க. பிறக்க போறது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு தெரியாது. அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும். அதுவும் சாதாரணமானது இல்ல. எந்த அரசனும் இல்லாம ஒரு குழந்தை மட்டும் பிறந்து அந்த எதிரிகள் கிட்ட இருந்து பத்திரமா பாத்துக்கிட்டா மட்டும்தான் அவனால அரசனாக முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வரலாற்றுல பேரும் புகழும் வாய்ந்த கரிகாவளவன் பிறக்க வேண்டியதா இருந்தது. இளஞ்சிற்சென்னியோட மனைவி கருவுற்று இருந்தது அந்த நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா அடுத்து பிறக்க போறது ஒரு ஆண் குழந்தையா தான் இருக்கணும், அடுத்த அரசன் இந்த குழந்தையா தான் இருக்கணும், அவன் ஒரு ஆண் குழந்தையா இருக்கணும்னு மக்கள் வேண்டிக்கிட்டாங்க. இதே நேரத்துல இளஞ்சிற்சென்னியோட மனைவிக்கு எதிரிகளால பல தீங்கு ஏற்படலாம்னு நினைச்சு இளஞ்சிற்சென்னியோட மனைவியோட அண்ணன் இடும்பிரார் தலையாரோட பாதுகாப்புல இளஞ்சிற்சென்னியோட மனைவி வேற ஒரு ஊருக்கு போனாங்க. அதே நேரத்துல இளஞ்சிற்சென்னியார் இறந்துட்டாரு. இந்த காலகட்டத்துல அரசியை குழந்தை பிறக்கிறவரை பாத்துக்கிட்டது அரசியோட அண்ணன் இடும்பிரார் தலையார் தான். கரிகாலன் பிறக்கிற காலம் வந்துருச்சு. இந்த இடும்பிரார் தலையார் ஒரு சிறந்த சித்தரா இருந்தாரு. அதனால கரிகாலன் பிறக்கிற நாள் நேரம் எல்லாமே நல்லதா இருக்கணும்னு நினைச்சாரு. அரசிக்கு பிரசவ காலமே நெருங்கிருச்சு. இடும்பிரார் தலையார் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டே வந்தாரு. கெட்ட நேரத்துல இந்த குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு இவருக்கு பயம் இருந்துட்டே இருந்தது. அரசிக்கு பிரசவ வலியும் வந்துருச்சு. அரசிக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர்களை பார்த்து இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்தா ராஜ யோகத்தோட இந்த குழந்தை இருக்கணும், பெரும் புகழ அடைவானோ, யாராலையும் வெல்ல முடியாதவனா இருப்பானோ, அதனால 3 நாட்களுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறக்கணும்னு சொன்னாரு. அதை கேட்டு அந்த அரசி பிரசவ வலிய 3 நாட்கள் தாங்கிக்கிட்டு இருந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. குழந்தை நல்லபடியா தான் பிறந்தது. ஆனா அந்த குழந்தையும் அரசியும் அவங்க நாட்டுல இல்லாம எதிரிகளுக்கு பயந்து வேற ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்தே அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கின்ற செய்தி காவிரி மண்டலத்துல ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. அப்ப அங்க ஆட்சியில இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இடும்பிரார் தலையார் கிட்ட இந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம வழங்க, சரியான நேரம் வரும்போது அந்த குழந்தைய மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அப்புறம் முடிசூட்டி மன்னனாக்கிடலான்னு நினைச்சாங்க. இடும்பிரார் தலையாரும் அந்த குழந்தைய நல்லாவே வளர்த்துட்டு வந்தாரு. அவரு ஒரு புலவர்ன்றனால தமிழ் மேல அவருக்கு ஆர்வம் இருந்ததால கரிகாலன் சின்ன வயசுல இருக்கும் போதே தமிழ் பத்தியும் சோழ பரம்பரை பத்தியும் அவன் ஒரு அரசன் ஆக வேண்டியவனோ சொல்லி வளர்த்தாரு. அதையெல்லாம் கேட்டுதான் அந்த குழந்தையும் வளர்ந்துட்டு இருந்தது. வளர அந்த குழந்தைக்கு நான் ஒரு அரசனாக வேண்டியவனும், அரண்மனையில இருக்க வேண்டியவனும், நாட்டு மக்களை பார்க்க வேண்டியவன், நான் ஏன் இங்க கஷ்டப்படணும், ஊர் பேர் தெரியாத இந்த நாட்டுல ஏன் வாழணும்னு நினைச்சு அப்புறம் அவங்க அம்மா மாமாக்கு தெரியாம சோழ நாட்டை நோக்கி அவர் தனியா போனாரு. அதே நேரத்துல இளஞ்சிற்சென்னிக்கு ஒரு மகன் பிறந்திருக்கானோ, அவன் ரகசியமா வளர்க்கப்பட்டு வரானோ எதிரிகளுக்கு தெரிஞ்சிருந்த நேரத்துல அந்த குழந்தைய அவங்களும் தேடிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த எதிரிகளோட கையில மாட்டிக்கிட்டான். வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த இடும்பிரார் தலையார் குழந்தைய காணோன்னு காடு மேடெல்லாம் போய் தேட ஆரம்பிச்சாரு. அவர் தேடிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு குடிசை எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த குடிசைக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையனோட குரலும் கேட்டுட்டு இருந்தது. இடும்பிரார் தலையார் அந்த எரியில நெருப்பு கிட்ட போறாரு. அந்த சின்ன பையன் அம்மா மாமான்னு கத்திட்டே இருந்திருக்கான். அப்ப இடும்பிரார் தலையார் புரிஞ்சுக்கிட்டாரு உள்ளே இருக்கிறது இளவரசன் தான். எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்சு நெருப்ப மிதிச்சு ஓடி வந்த அந்த சின்ன பையன் கால்ல நெருப்பு பட்டிருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட
கூட யோசிக்காம வலிக்குதுன்னு கூட சொல்லாம மயங்கி கீழே விழுந்துட்டான். மயங்கி விழுந்த அந்த இளவரசனை தூக்கிக்கிட்டு போனாரு அவங்க மாமா. அப்புறம் அவரு ஒரு முடிவுக்கு வந்தாரு. காவிரி பூம்பட்டினத்தை ஆண்டுட்டு இருக்கிற அமைச்சர்களா இல்லன்னா எதிரி நாட்டு மன்னர்களா, இதுல யாரு இளவரசனை வீட்டுக்குள்ள வச்சு தீ வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதனால யார்கிட்டயுமே சொல்லாம சோழ நாட்டோட எல்லையில ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த அமைச்சர்களுக்கும் இளவரசன் உயிரோட இருக்கானே தெரியல. ஏன் இடும்பிரத்தலையார் கூட உயிரோட இருக்காரான்னு தெரியல. வருஷம் போக போக எதிரி நாட்டுக்காரங்களாம் காவிரி பூம்பட்டினத்து மேல போர் செய்ய நினைச்சாங்க. இதனால எல்லா அமைச்சர்களும் ஒண்ணு சேர்ந்து நம்ம நாட்டுக்கு ஒரு அரசன் வேணும்னு அந்த அரசனை அந்த கால முறைப்படி பட்டத்து யானை கிட்ட ஒரு மாலையை கொடுத்து, அந்த பட்டத்து யானை யார் மேல மாலையை போடுதோ அவங்களையே நம்ம அரசனா ஏத்துக்கிட்டு இனிமே இந்த ஆட்சியை நடத்துவோம்னு முடிவுக்கு வர்றாங்க. அதுபடியே செஞ்சாங்க. அந்த பட்டத்து யானை அரண்மனையில இல்ல, ஏன்னா அரண்மனையில அரசன் இல்ல. அதனால ஒரு கோயில் பக்கத்துல அந்த யானையை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த யானை கிட்ட போய் ஒரு மாலையை கொடுத்து அந்த யானையை அவுத்து விட்டுட்டாங்க. பல நாள் கட்டப்பட்டு இருந்த அந்த பட்டத்து யானை அதோட விலங்கு அவிழ்க்கப்பட்டதுமே அந்த மாலையை எடுத்துட்டு நாடு நாடா போயிட்டு இருந்தது. அந்த யானைக்கு பின்னாடி மக்களும் அமைச்சர்களும் ஓடினாங்க. பல நாடுகளை கடந்து சோழ நாட்டோட எல்லைக்கே போயிடுச்சு. அப்ப அங்க இருந்த மக்கள்ல என்ன நினைச்சாங்கன்னா, சேர நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற குடிமக்கள் தலையிலயோ இல்லன்னா அரசனோட தலையிலயோ அந்த பட்டத்து யானை மாலையை போட்டுருச்சுன்னா எதிரி நாட்டு ஒருத்தரால் நம்ம ஆளப்பட போறோமான்னு மக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆனா அந்த பட்டத்து யானை சோழ நாட்டோட எல்லை வரைக்கும் போய் குடிசைக்குள்ள புகுந்து விளையாட்டு இருந்த நம்ம இளவரசர் மேல மாலையை போட்டது. இந்த சம்பவத்தை எல்லாம் இடும்பிரத்தலையாரும் பார்த்துட்டே இருந்திருக்காரு. இறைவன் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அதை இந்த பட்டத்து யானை மூலமா செஞ்சுட்டாருன்னு நினைச்சாரு. கரிகாலன் காவிரி பூம்பட்டினத்தை அடைஞ்சான். யார் கண்ணிலையும் படாம எதிரிகள் கிட்ட இருந்து தப்பி வாழ்ந்துட்டு இருந்த அவனை பட்டத்து யானை இவனே சோழ குலத்தோட தோன்றல்னு அறிவிச்சிருச்சு. பரம்பரையா சோழ மன்னர்கள்லாம் செஞ்ச தவமோ அவங்க செஞ்ச புண்ணியமோ கரிகால சோழனை தேர்ந்தெடுக்க வச்சது. இந்த பட்டத்து யானை தேர்ந்தெடுத்த இளவரசன் யாரோ ஒருத்தன் இல்ல, சோழ இளவரசன் தானே மக்களுக்கு தெரிஞ்சதும் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுவரை அமைச்சர்களால ஆண்டுட்டு வந்த அந்த மக்களோட மனசுல இனி நமக்குன்னு ஒரு மன்னன் இருக்கிறான், இனிமேல் எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான், நிம்மதியா இருந்தாங்க. இந்த திருமாவளவன் இளவரசன் ஆன அப்புறம் பல கலைகளையும் பல அறிவியலையும் போர்க்கலைகளையும் முறையா கத்துக்கிட்டான். சோழ நாட்டுக்கு ஒரு இளவரசன் வந்து எதிரிகளுக்கு தெரிஞ்சது. இதனால எல்லா எதிரிகளும் ஒரு திட்டம் போட்டு வஞ்சகமா அரண்மனைக்குள்ள புகுந்து அரசனை பிடிச்சு ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப காலமா அந்த குகைக்குள்ளே அடைஞ்சு இருந்தான். குகைக்குள்ள அடைஞ்சு இருக்கிற ஒவ்வொரு நாளும் தன்னோட பழி உணர்வை கூட்டிட்டே இருந்திருக்கான். அப்புறம் அந்த குகைக்குள்ள தீய மூட்டி அவனை அழிக்க பார்த்தாங்க. ஆனா அந்த நேரத்திலயும் சரியா அவங்க மாமா இடும்பிரத்தலையார் வந்து சோழ இளவரசரை காப்பாத்தினார். சின்ன வயசுலயே நெருப்பை பார்த்து பயப்படல, இந்த இளம் வயசுல மட்டும் பயப்படவா போது அந்த நெருப்பை மிதிச்சு வெளியே வந்தான். அந்த நெருப்பை மிதிக்கும் போது அவனோட கால் கருகி போச்சு. அதனாலதான் இவரோட பேரு வரலாற்றுல கரிகாலன் வந்துருச்சு. இதுவரைக்கும் திருமாவளவன் பெரும்பலத்தான்னு சொன்ன இந்த அரசன் அன்னையில இருந்து கரிகாலன் மக்களால சொல்லப்பட்டாரு. அடைச்சு வச்சிருந்த குகையில இருந்து தப்பிச்சு வந்த கரிகாலனை திரும்பவும் தாக்குறதுக்காக எதிரிகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 9 குறுநில மன்னர்கள் கரிகாலனுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்க. முதலாம் கரிகாலனோட வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் குறுநில மன்னர்கள்லாம் அவர் எதிர்த்து போர் செஞ்சாங்க. அதே மாதிரி இரண்டாம் கரிகாலனையும் எதிர்த்து அவன் ஆட்சிக்கு வந்த அப்புறமும் அவன் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு அந்த 9 குறுநில மன்னர்களும் போர் செஞ்சாங்க. அந்த போர் வாகைன்ற இடத்துல ஆரம்பிச்சது. இந்த வாகை போர்ல தனி ஒரு ஆளா நின்னு அந்த 9 குறுநில மன்னர்களையும் ஒரே நாள்ல தோற்கடிச்சான். அந்த 9 பேர்ல ஒரு சிலரை அந்த போர்க்களத்திலே கொன்னா, மீதி சிலர் தப்பி ஓடிட்டாங்க. இப்ப இந்த 9 குறுநில மன்னர்கள் அப்புறம் எதிரி நாட்டுல இருந்தும் போர் வரலாம், இப்படியே போர்னு மட்டும் இருந்தா நாட்டை எப்படி வளமாக்குறதுன்னு யோசிச்சான். அப்ப நமக்கு எதிரிகளே இல்லாம இருக்கணும்னு நினைச்சு யார் யாரெல்லாம் கரிகாலனை எதிர்க்காங்களோ அவங்களை எல்லாம் போர்ல வெல்லணும் இல்ல கொல்லணும் முடிவு பண்ணான். இதுக்காக கரிகாலன் வேணுனே யார்கிட்டயும் போய் போர் செய்யல, எதிரிகள் தான் அவனை போர் செய்ய வச்சாங்க. அவனை எதிர்த்து யார் யாரெல்லாம் போர் செஞ்சாங்களோ அவங்களை எல்லாம் போர்ல வென்றுட்டான். அதுக்கப்புறம் வடநாட்டை நோக்கி போனான். வடநாட்டுல யாராவது நம்மளை எதிர்த்தா ஒண்ணு போர் செய்யணும் இல்லைன்னா நட்புறவு வச்சுக்கணும்னு கரிகாலனும் அவனோட படையும் வடக்கு நோக்கி போனது. கரிகாலனோட புகழ் தெரிஞ்ச மன்னர்கள் எல்லாருமே அவனை எதிர்க்காம அவனோட நட்பு பாராட்டியே இருந்தாங்க. இந்த மாதிரி பல நாடுகளை கடந்து கடைசியா இமயத்தை அடைஞ்சான். சோழ மன்னர்கள்ல யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டான். இமயமலையோட உச்சிக்கே போய் சோழ அரசோட கொடியான புலிக்கொடியை நட்டினான். இந்த மாதிரி நிறைய இடத்துல தன்னோட புலி சின்னத்தை பல இடங்கள்ல பொறிச்சு வச்சிருந்தான். இந்த மாதிரி புலி பொறித்த இடம் ஒண்ணு சிக்கிம் பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதியில இன்னும் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இமயமலைக்கே போய் தன்னோட கொடியை நட்டின திமிரோட திரும்பவும் தமிழகத்தை நோக்கியே வந்தான். அவன் போகும்போது எதிர்கால சில மன்னர்கள்லாம் நம்மளை தாண்டி இமயமலை வர போய் அவனோட சின்னத்தை நட்டுட்டான்னு ஒரு சில வடநாட்டு மன்னர்களுக்கு எல்லாம் கோபம் வந்தது. அதனால கரிகாலன் திரும்ப வரும்போது வஜ்ர நாட்டை கடக்க வேண்டியிருந்தது. அந்த நாட்டு வேந்தன் கரிகாலனை எதிர்த்தான். எதிர்த்த மன்னனை கரிகாலன் போர் செஞ்சு வென்றுட்டான். அந்த நாட்டை வென்றுட்டு
மகிழ்ச்சியோட போன கரிகாலனை மகத நாட்டு மன்னன் எதிர்த்து போரிட்டான். அவனையும் போர்ல வெஞ்சிட்டான் கரிகாலன். வஜ்ர நாட்டையும் மகத நாட்டையும் கரிகாலன் வெற்றி அடைஞ்சதை கேட்டுட்டு மத்த யாரும் கரிகாலனை எதிர்த்து போர் செய்யல. இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி இமயமலை வர போய் புலிக்கொடியை நட்டு எதிர்க்க யாருமே இல்லாம அப்படி எதிர்க்கிறவங்களை எல்லாரையும் போர் செஞ்சு வென்று திரும்பவும் காவிரி பூம்பட்டினத்துக்கே வந்தடைஞ்சான். கரிகாலன் வந்ததுமே அவங்க நாட்டு மக்கள்லாம் ரொம்பவும் ஆனந்தமா இந்த மாதிரி ஒரு வீரமான அரசனை நம்ம காலத்துல நம்ம பார்த்துட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. 4 திசையிலையும் தன்னோட புகழ பரப்பின கரிகாலன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து தன்னோட நாட்டை எப்படி வளப்படுத்துறதை யோசிக்க ஆரம்பிச்சான்.